வணக்கம் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, தமிழ்குடி உறவுகள். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் திமுக, திராவிடம், இவர்களால் தான் தொடர்ச்சியாக தமிழ் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. திராவிடம் என்ற போர்வையில் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து இந்த தமிழ் சமுதாயத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருக்கும் இஸ்லாமியர் சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயம் எல்லாம் ஒற்றுமையை சிதைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட போர்வையில் உள்ள ஆபத்தான நபர்கள். அவர்கள் ஏதோ இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயத்திற்கு நல்லது செய்கிறோம் என்ற பெயரில் பட்டியல் சமுதாய மக்களை தொடர்ச்சியாக வளர்ச்சி பெற விடாமல், முன்னேற விடாமல், அவர்களை பல வழக்குகளை உருவாக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டு தமிழ் சமுதாயத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்கி அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் எவனோ ஒருவன் நமக்கு தொடர்ச்சியாக பாதிப்பை கொடுத்து அதை சொல்லிக்கொண்டே இந்த தமிழ் சமுதாயத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்குவது. பார்ப்பனர்கள் செய்த தவறுக்கு தமிழனுக்குள் பகைகளை உருவாக்குவதாம். இந்த பகையை உருவாக்கி ஆதாயம் கூடிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும், தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். திருட்டு அயோக்கிய பயலுக, அப்பம்பேறு தெரியாதவர்கள், வரலாறு இல்லாதவர்கள் திராவிட தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், தமிழ் தேசியம் திராவிடர் என்று பேசுகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய அப்பா யார், அவங்க அம்மா உண்மையிலே அவங்க அப்பாவை இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு அப்பா கிடைக்காம, ஏன்னா ஒருத்தன் விபச்சார தொழில் செய்து அந்த விபச்சார தொழில் செய்தவன்கிட்ட போய் ஒழுக்கத்தை கேட்டால் தெரியாது. ஏனென்றால் அந்த அவன் சம்பாதித்த தொழில் பணம், விபச்சாரம் செய்து அதில் வரும் பணத்தை வைத்துத்தான் பிழப்பு நடத்தி இருக்கிறான். அப்போ இங்கே யாருமே நிம்மதியாக வாழக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. பொண்டாட்டி புருஷன் எப்பயுமே பிரிஞ்சு வாழணும், அப்போ தாலியாக இருக்கணும். அது போக காதல் என்பது இயற்கையாக வருவது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது தவறும் இல்லை. தூண்டி விடுவது இந்த திருட்டு அயோக்கிய நாய்கள், திராவிட கூட்டங்கள் என்ன செய்கிறாங்கட்டா, காதலிங்க அடுத்தவன் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்றது அது ஏற்றுக்கிற முடியாத விஷயம். ஏன் ஏற்றுக்கிற முடியாதுன்னா, அந்த தாய் தந்தை இப்போ பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், இரண்டு பேருக்கும் பாதிப்பு வந்தால் வெளியில் சொன்னாமல் பார்த்தீங்களா அயோக்கிய நாய்கள், இந்த திருட்டு திராவிட கூட்டங்கள், அவனுக்கு பாதிப்பு இல்லை, அந்த பையனுடைய குடும்பத்திற்கு பாதிப்பு, அந்த பொண்ணோடைய குடும்பத்திற்கு பாதிப்பு. அவன் ரெண்டு பேரும் திருமணம் செய்து நிம்மதியாக வாழ்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் பிரிந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு அந்த பொண்ணும் போக முடியாது, திருப்பி அது ரோட்டில் இவன் விட்டுட்டு போயிடுவான். அது போக இவன் ஏதாவது ஒரு தப்பான சண்டையோ சச்சரவோ ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு ஆச்சுன்னா, அப்போ அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறது அந்த ஒரு குடும்பம் தான், அந்த பொண்ணுடைய குடும்பம், இந்த மாப்பிள்ளையோட குடும்பம். இதுக்கு போக எதற்கு திருமணம் என்ற ஒரு பந்தத்தை உருவாக்குறாங்கன்னா, நம்ம படிக்க வைக்கிறோம், குழந்தையாக இருக்குது, அதை படிக்க வச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு அதை கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான சீர் சாமியெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கணும். நல்லது கெட்டதுன்னா சொந்த பந்தங்கள் வரணுன்றக்காகத்தான், சொந்தத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருமண பந்தங்கள். திருட்டு திராவிட அயோக்கியல் தாலியாக இருக்கிறன்ற பேரில், காதலிங்கன்ற பேரில் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது, ஒழுக்கத்தை சீரழிக்கிறது. தமிழர்கள் என்றால் ஒழுக்கமானவர்கள். வேறு மாநிலத்தில் போய் இவங்கெல்லாம் இந்த திராவிடம் பேசுகிற அயோக்கிய பயிலுக வேறு எந்த மாநிலத்தில் போயிருந்தாலும் அங்கே செருப்பை கழட்டி அடித்து விரட்டியிருப்பாங்க. தமிழர்கள் அமைதியை விட்டு கொடுத்துட்டாங்க. தமிழர்களவே இவங்க என்ன பண்ணுற, தமிழனை வச்சு தமிழனை வீழ்த்து நினைக்கிறான். ஒருத்தனை கேள்வி கேட்டால் அவனை ஈஸியாக வீழ்த்துறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பணத்தால் வீழ்த்துவேன், இல்லைன்னா ஜாதியால் வீழ்த்துவேன். இந்த இரண்டையுமே தெரிஞ்சு வச்சது தான் திருட்டு திராவிட அயோக்கியர்கள்.
இங்கு இருக்கிற கலாச்சாரத்தை சீரழிக்கிறது. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு என்பது ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு உருவானதுக்கு முதல் காரணமே முல்லை நில தமிழர்கள், இந்த ஆயர், இடையர், கோனார் சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த மாடை வளர்த்து அதில் வர்ற இந்த ஜல்லிக்கட்டை உருவாக்கி அதை தமிழர்கள் பாரம்பரியமாக இதை திருடுறவன் திராவிடன். என்ன பண்ணுறாங்கன்னா, போராடி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் போராடி வென்ற ஒரு ஜல்லிக்கட்டை அரசு நடத்தணும்னு சொல்லிட்டு அதை ஆட்டைய போடுறேன். அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு கூட அரசு சீட்டிங் பண்ணுறேன். அப்போ வழக்குக்கு போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன். அவன் எதெல்லாம் அழிக்கணுமோ அதுக்கு எடுத்த உடனே கோர்ட்டுக்கு போயிடுறான். அது போல தான் என்னென்னா, தமிழர்கள் வரலாறையும் தமிழர்கள் கலாச்சாரத்தை சீரழிப்பவன் திராவிடன். இன்றைக்கி திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள் அதிகமாக 100% காரணம்னா அது திராவிடமும் திமுக தான். அதை என்ன பண்ணிக்கணும், விளக்கு ஏற்றுறதுக்கு விட்டுருக்காங்க. அது போக அங்கே இருக்கிற மக்களுக்கு எப்போ இதை நாங்கள் அரசு தான் எடுத்து நடத்தோம்னு அப்போ தான் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இது அரசு தான் எடுத்து நடத்தோம், நாங்கள் அரசு தான் விளக்கு ஏற்றோம்னு அப்போ அதை கூட செஞ்சுருக்கலாம். இங்கு மத பிரச்சனைகளை தூண்டுறது, தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஜாதி சண்டையை மத சண்டையை தூண்டி ஒரு அயோக்கிய பயிலுது அந்த திமுகவும் திருட்டு திராவிடமும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது போக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் பொங்கல், தமிழர்களுடைய பொங்கல், நம்ம கோமாதா, இந்த மாடு, இந்த பொங்கல், மாட்டு பொங்கல், இது போக காணும் பொங்கல், இந்த பொங்கல்லாம் எதுக்கு வைக்கிறோம்? நம்மளுடைய பாரம்பரியமாக வைக்கிற பொங்கலை அழிக்கக்கூடிய அயோக்கிய நாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, திருட்டு திராவிட பொங்கல். இது நம்மளுக்கு மான ரோசம் சூடு சுரணை இருந்தால் வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையணும். மதுரை கிழக்கு தொகுதியில் திருடன்ற ஒரு பெயர் முத்திரை குத்தியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திமுகவை வீழ்த்தணும். மூர்த்தி எந்த தொகுதியில் நின்றாலும் சரி தோக்கடிக்கக்கூடியது என்னுடைய வேலை. அதற்காக கூடிய விரைவில் கூட்டணி ஆட்சியில் நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் கூட கூட்டணி என்பதை அறிவிப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு யார் மதுரை கிழக்கு தொகுதியில் சீட்டு கொடுக்குறார்களோ கொடுத்தால் அந்த கட்சியை ஆதரிப்பேன், கொடுக்கலைன்னா சுயேட்சையாக நிற்பேன். அதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால், திராவிடத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் கூட்டணி கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். அந்த கூட்டணி கிடைக்காத பட்சத்தில் நான் தனித்து களங்காண்பேன். அதற்காக எந்த சூழ்நிலைகளையும் திருட்டு திராவிடத்தை நான் ஆதரிக்க மாட்டேன். மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான கலாச்சாரம் பூரா சீரழிஞ்சிருச்சு. திராவிட அயோக்கிய பயில்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழர்கள் வரலாறை அழித்து கொண்டிருக்கிறார், தமிழ்நாடை அழித்து கொண்டிருக்கிறார், தமிழக அரசை அழித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த பெயருமே இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை வீழ்த்துவோம், தமிழனாய் ஒன்றிணைவோம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்று உங்களில் ஒருவன் ஏகே பூமிராஜன், தலைவர், தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.